Hi guys, என் பேர் கோகுல். இனிமே எங்க சேனல்ல பைத்தான் டியூட்டோரியல் போட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு கோடிங் கோகுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கோட் எடிட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா கோட் எடிட்டர்ஸ்ல தான் நம்ம எல்லா கோடிங் ப்ரோக்ராமிங் எல்லாமே பண்ணுவோம். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுனா கோட் எடிட்டர். இப்போ ஒரு வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா கோட் எடிட்டர்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விஎஸ் கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ தான் காட்டுது. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நல்லா உங்களுக்கு தேவையான எல்லா வெர்ஷன்ஸும் இதுலேயே இருக்கும். உங்களோட எல்லா ஆப் எல்லாமே இதிலே இருக்கும். நீங்கள் இதுலேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஆட்டம்ங்கிறது இந்த ஒரு எடிட்டர் தான். இதையும் நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்ளைம் டெஸ்ட் எடிட்டர். இந்த டெஸ்ட் எடிட்டர் வந்து HTML CSS நிறையா கோடிங் லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கப், கேஸ் ஸ்டடி, இந்த ஒரு ஸ்டைல் ஷீட், இந்த ஒரு கோடிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நோட்பேட் ப்ளஸ் இந்த நிறையா கோட் எடிட்டர்ஸ், டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா விஎஸ் கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ. இதை நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நான் பைத்தானை இப்போ விஎஸ் கோடுக்கு டவுன்லோட் பண்ணேன்னா அது இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்குள்ளேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, வாங்க இப்போ எப்படி இந்த விஎஸ் கோடை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணதால் நியூ டேப் மட்டும் போய் சர்ச் பண்ண போகிறேன். இப்போ விஎஸ் கோட் ஃபார் விண்டோ 11 நான் விண்டோவில் போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் மேக் லினக்ஸ் விண்டோஸ். இதுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு மேக்குக்கு வேணுமா, விண்டோஸுக்கு வேணுமா, இந்த வந்து நிறைய இது கேட்கும். உங்களுக்கு எதுக்கு வேணுமோ நீங்கள் என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் வச்சுருக்கேன் 11, விண்டோஸ் 11 வச்சுருக்கேன். நீங்கள் விண்டோஸ் 10 வச்சுருந்தாலும் சரி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் 11 அதனால் இப்போ இதை இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். டவுன்லோட் கொடுக்க போகிறேன். ஓகே, டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயாச்சு. தென் நெக்ஸ்ட்டு இதை ஒரு கிளிக் பண்ணுங்க. தென் ரன் கேட்கும், ரன் கொடுங்க. தென் ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே உங்களால் போக முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு எந்த ஃபைலில் வேணும், எந்த ப்ரௌசரில் வேணும் பார்த்தா அதை சேவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு இதுவே ஓகே, அதனால் அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷ். இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் ஆகும்.
ஓகே, விஎஸ் கோடோட ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ரிசர்ச். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ன ஃபோல்டர் வேணுமோ அதை இதை வச்சுக்கிட்டு அப்படி யூஸ் பண்ணலாம். இதில் என்ன HTML வேணுமா, பைத்தான் ஃபைல் வேணுமா, எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபோல்டர் வேணும் மட்டும் இதில் கொடுத்துருங்க. இது வந்து எக்ஸ்டென்ஷன். இதில் நிறையா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நிறைய இது இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் போய் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைத்தானை கூட இதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். அதான் எப்படி சொன்னேன். ஓகே, இந்த வீடியோவில் விஎஸ் கோட் என்ன, விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் விஎஸ் கோடில் எப்படி ரன் பண்ணுறது அதை பார்ப்போம். ஓகே, பாய்.